Hi friends, welcome to Danya skaraikudisamayal. Today நம்ம சேனல்ல chettinad ஸ்டைல்ல எப்படி மீன் வறுவல் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு நான் ஒரு 4 பீஸ் மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியமாக இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி பிகினர்ஸ் ஃபஸ்ட்டே ஊற்றிடாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஏன் எண்ணெய் சேர்க்குறோன்னா மசாலா வந்து மீன்லேருந்து உதிராமல் இருக்கும், அதனால் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இப்போது மீனை இந்த மசாலாவில் நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மீனோட பகுதிகளில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. இது 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இது மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம், அல்லது தோசைக்கல்லில் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பேனில் இதை பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த 4 மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் ஒவ்வொரு மீனாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 மீன் ஃபஸ்ட்டு செட்டுக்கு போட்டிருக்கேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை பின்னாடி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க, இன்னொரு பக்கம் அது வெந்து வரட்டும். அதாவது பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுறப்ப நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னொரு பக்கம் இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி மீனை பிகினர்ஸ் விட்டுக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா மசாலா வந்து அதில் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மீனை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சுவையான செட்டிநாட்டு ஸ்டைலில் மீன் வறுவல் செய்கிறது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமுள்ள எல்லா மீனையும் நம்ம மசாலா பிரட்டி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.